இன்றைய கனேடிய செய்திகள். தலைப்புச் செய்திகள். கனடாவில் நகைக்கடை கொள்ளை மற்றும் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. டொராண்டோவில் நள்ளிரவில் கத்திக்குத்து சம்பவம், பெண் ஒருவர் கைது. இந்த வார இறுதியில் டொராண்டோ, ஹாமில்டன் முழுவதும் அதிகளவான சாலை மூடல்கள். டொராண்டோ, எட்டோபிகோ குடியிருப்பாளர்களை தாக்கும் சிகப்பு இறக்கை கருங்குருவிகள். ஒன்ராரியோவின் புதிய கோடீஸ்வரர் $65 மில்லியன் லாட்டரி வென்றார். கனடாவில் 76 வயதில் 18 வருடம் படித்து பட்டதாரியான நபர். கல்விக்கு வயது தடையில்லை என நிரூபணம். யார்க் ரீஜனல் போலீஸ் ரிச்மண்ட் ஹில்லில் நடந்த நகைக்கடை கொள்ளை மற்றும் மார்க்கம், ஹாமில்டனில் நடந்த 2 வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பில் தேடப்பட்ட 2 சந்தேக நபர்களை கைது செய்த வீடியோவை வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் சந்தேக நபர்கள் காரை நோக்கி நடந்து செல்லும்போது போலீஸ் வாகனங்கள் வந்து அவர்களை மடக்குவது பதிவாகியுள்ளது. அஜாக்ஸை சேர்ந்த 19 வயதோ எரன் சிம்ஸ் மற்றும் ஒரு 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு 13 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். டொராண்டோவில் மிட்டவுன் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரோஸ்லான் அவென்யூவில் அதிகாலை 2 மணிக்கு முன்பு ஒரு வீட்டில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் கத்திக்குத்து காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வார இறுதியில் டொராண்டோ மற்றும் ஹாமில்டன் முழுவதும் பல சாலைகள் மூடப்பட உள்ளன. லேக்ஷோர் புல்வார்ட் ஈஸ்ட், காலேஜ் ஸ்ட்ரீட், லேக்ஷோர் புல்வார்ட் வெஸ்ட், ப்ளூர் ஸ்ட்ரீட் வெஸ்ட் ஆகிய வீதிகள் கட்டுமானம், திருவிழாக்கள் மற்றும் ஓட்டப்பந்தயங்கள் காரணமாக மூடப்படும். ஹாமில்டனில் லிங்கன் எம். அலெக்சாண்டர் பார்க்வேயும் மூடப்பட உள்ளது. டிடிசி லைன் 2இல் ஜேன் மற்றும் கீழ் நிலையங்களுக்கு இடையில் மெட்ரோ சேவை இருக்காது. மாற்று வழிகளை பயன்படுத்தவும். டொராண்டோவின் எட்டோபிகோ பகுதியில் சிகப்பு இறக்கை கருங்குருவிகள் அப்பகுதி மக்களை தாக்கி வருகின்றன. இனப்பெருக்கு காலம் என்பதால் தங்கள் கூடுகளை பாதுகாக்க ஆண் பறவைகள் ஆக்ரோஷமாக இருப்பதாக டொராண்டோ பிராந்தியம் மற்றும் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியிருப்பாளர்கள் தினசரி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலை இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோவை சேர்ந்த மோஹித் சர்மா கடந்த அக்டோபர் 15, 2024 லாட்டோ மேக்ஸ் குழுக்களில் $65 மில்லியன் வென்று புதிய கோடீஸ்வரராகியுள்ளார். எட்டோபிகோக்கை சேர்ந்த இவர் குவிக் பிக்ஸ் மூலம் இந்த ஜாக்பாட்டை வென்றதாக தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் லாட்டரி வாங்க தொடங்கிய இவர் தனது குடும்பத்தை நிதி ரீதியாக சுதந்திரமாக்குவதே தனது கனவு நனவானது என்றார். கால்கரியின் மவுண்ட் ராயல் யூனிவர்சிட்டியில் 76 வயதான டேவிட் ஜாக்சன் நேற்று ஜூன் 13 தனது வரலாற்று கலைமானி பட்டத்தை பெற்றார். 18 வருட பகுதிநேர படிப்புக்குப் பிறகு இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். அடுத்ததாக மானுடவியலில் பட்டம் பெறவும் திட்டமிட்டுள்ள டேவிட் ஜாக்சன் கற்க வயது ஒரு தடையில்லை என நிரூபித்துள்ளார். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.